இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும்படிக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் நன்மையான காரியங்களும் கிருபைகளும் நம்மை பின்தொடரும்படிக்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். எபேசியர் 6 அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வசனத்தின் மூலம் என்ன சொல்றாருன்னா, வஞ்சகத்தை வீழ்த்தும்படியான விசுவாசத்தை பிடித்து கொண்டவர்களாய் நீங்களும் நானும் நிற்க வேண்டும். விசுவாசத்துல நிற்க வேண்டும் என்பதுதான் தேவன் சொல்லுகிறார். பொல்லாங்கன், எதிரி, பிசாசு நமக்கு விரோதமாக அனுப்பும் எல்லா விதமான அக்கினி ஆஸ்திரங்கள், அக்கினி அம்புகளை அவிழ்த்து போடத்தக்கதாக, அதை குவென்ச் பண்ண, அதை அழித்து விடுவதற்கான விசுவாசத்தை நாம் பிடித்து கொண்டவர்களாய் நிற்க வேண்டும். அக்கினி ஆஸ்திரங்கள், ஃபயரி ஏரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிசப்ஷன், வஞ்சகம், பொய்யான நம்பிக்கை, இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதில் ஏற்படும். இவைகள் எல்லாவற்றையும் நம்ம வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி விசுவாசம். விசுவாசத்தில் நிற்க வேண்டும், விசுவாசத்தில் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்கினி ஆஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மெய்யான காரியங்கள் அல்ல, பொய்யான காரியங்கள், இல்லைன்னா ஆல்டர்னேட் ஐடியாஸ். நம்ம வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைவதற்கு இல்லை வெற்றியை அடைவதற்கு, ஒரு உயர்வான ஸ்தலத்தில் போய் நிற்பதற்கு பல்வேறு விதமான யோசனைகள், ஐடியாஸ் நம்முடைய மைண்டில் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும். அவைகளெல்லாம் தேவ வார்த்தையோடு ஒத்து போகிற காரியங்களாக இருக்காது. சில நேரங்களில் டிஃப்ரெண்டான ஐடியாஸ் நம்மளுக்கு வரும். அவைகளெல்லாம் சத்ரு நம்முடைய வாழ்க்கையில் தருகிற அக்கினி ஆஸ்திரங்கள், டிசப்ஷன், ஃபால்ஸ் ஐடியாஸ், ஃபால்ஸ் ஹோப், தவறான நம்பிக்கைகளாக இருக்கும். இவைகள் எல்லாவற்றையும் வீழ்த்த வேண்டும், இவைகள் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும். அப்படின்னா விசுவாசத்தில் நாம் நிற்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை நம்புவது, அந்த வார்த்தையின்படி பொறுமையாக இருந்து அந்த வார்த்தை நம்மளுக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்குதோ அதை செய்யும்படிக்கு நம்ம அலோவ் பண்ணுறது தான் விசுவாசம். விசுவாசம் செயல்படுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அது செயல்படுவதற்கு முன்பதாகவே நம்முடைய செயலை செய்யக்கூடாது. Faith is not what we believe, but believing what God believes in us. விசுவாசம் என்பது நம்முடைய நம்பிக்கை கிடையாது, ஆனால் தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நம்புவதுதான் விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய சித்தத்தை அவர் நம்மை கொண்டு செய்வார். நம்மளால முடியலன்னா கூட, நம்மளுக்கு பலன் இல்லைன்னா கூட நம்மை கொண்டு செய்வார். அதனால நம்ம எந்த ஆல்டர்னேட் ஐடியாஸையும் எடுத்து செயல்படுத்தக்கூடாது. ஆல்டர்னேட் வழிகளில் நம்ம போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வழியை தவிர வேற எந்த வழியும் நம்ம பின்பற்றக்கூடாது. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் நிற்கும் பொழுது நமக்கு விரோதமாய் வருகிற எப்படிப்பட்ட அக்கினி ஆஸ்திரங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்முடைய விசுவாசமே தனிச்சு விடும், நம்முடைய விசுவாசமே அழித்து விடும். இன்றைக்கும் பிசாசனுடைய வஞ்சகத்தையும் அவனுடைய மாற்று வழிகளையும் அழிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மளுக்குள்ள விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை தருகிற வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதை நாம் பிடித்து கொள்வோம். தேவனுடைய வழியை அவர் நிறைவேற்றுவார். அந்த வழியில கர்த்தருடைய சித்தம் பரிபூர்ணமாய் விளங்கும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம்.